இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நம்ம பார்க்க போற வார்த்தைகள் 2 மரங்களை குறித்து, தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற அந்த மரங்களை குறித்து, 2 மரங்களை குறித்து வேதாகமத்தில் அநேக வசனங்கள் இருக்கிறது, வார்த்தைகள் உண்டு. பரலோக ராஜ்யத்தை குறிக்கிறது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். தேவனுடைய தோட்டத்துல எதற்காக இந்த மரங்களை படைத்தார்? நம்ம ஆதி ஆகமத்துல பார்க்கும் பொழுது தேவன் உலகம் படைப்பதற்கு முன்பதாக வெறுமையாக இருந்தது இந்த உலகம். அந்த வெறுமையான இந்த உலகத்துல ஆண்டவருடைய படைப்பு தென்பட்டது நமக்கு. அவர் படைத்ததுதான் இந்த மரங்கள். தேவன் தான் உலகத்தையும் அதில் உள்ளவைகள் யாவையும் ஆண்டவர் சிருஷ்டித்தார். ஸோ அதுல நம்ம பார்க்கிறோம் மரங்களை சிருஷ்டித்தார். மனுஷனுடைய பிறப்பிற்கு முன்பதாகவே மரங்கள் தேவனுடைய அந்த பரலோக ராஜ்யத்தின் தோட்டத்துல காணப்பட்டது. ஸோ இங்க நம்ம பார்க்கும் பொழுது அந்த 2 மரங்கள் மட்டும் தேவன் படைக்கவில்லை, அநேக மரங்களை படைத்தார். வெவ்வேறு கனி கொடுக்கிற மரங்கள் பரலோகத்துல இருக்கிறது நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தலையும் தெரியப்படுத்துகிறார். இங்க ஆதி ஆகமத்திலும் நமக்கு தெரிய வருகிறது. ஆண்டவர் இந்த மரங்களை படைத்தது நம்ம பார்க்கிறோம். முதல்ல தேவனுடைய இந்த தோட்டத்துல மரங்களை ஆண்டவர் படைத்தார். பிறகு நம்ம பார்க்குறோம் மனுஷர்கள் நம்மை போல ப்ரிப்பேர் பண்ணி ஃபுட்டை சாப்பிட்டது கிடையாது. அதாவது மரத்துலேருந்து கனிகள் தான் அவர்களுக்கு ஆண்டவர் புசிக்க கொடுத்தார். ஸோ நோ குக்கரி அட் தட் டைம். மேன் ஒரு சாதாரண ஒரு மிருக ஜீவனை போல தான் மனுஷனை ஆண்டவர் படைத்தார். He was created like other living beings. So he depended on God's creation. அப்படிதான் மனிதன் வாழ்ந்து வந்த காலம். மனிதனை ஆண்டவர் தேவனுடைய தோட்டத்துல வைத்து பராமரித்தார். ஸோ அங்க நம்ம பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 2:9 தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். கர்த்தர் நன்மையும் தீமையும் அறியத்தக்க விருட்சம் மட்டும் இல்லாம சகல விருட்சத்தையும் படைச்சிருக்கிறார். அழகாக பார்வைக்கு அழகான விருட்சங்களை படைத்து எல்லா விருட்சங்களும் பூமியில இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். ஸோ எல்லா விருட்சத்தின் கனிகள் புசிப்பதற்கு ஆண்டவர் மனுஷனுக்கு இது தேவை. காட் வில் தட் மேன் ஷுட் ஈட் ஒன்லி ஃப்ரூட். மரத்துல இருந்து கனி அதை தான் புசித்து வாழ வேண்டும் என்று ஆண்டவருடைய படைத்த நோக்கமே அதுதான். அங்க 2 வகையான மரங்கள் இருந்தன. ஒன்று ஜீவனுள்ள மரம், இன்னும் மற்றொன்று நம்ம பார்க்கும்போது அது நன்மை தீமை அறியத்தக்க அறிவை கொடுக்கிற ஒரு மரமாக பார்க்கிறோம். ஆதியாகமம் 2:16-17 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் கனியையும் புசிக்க வேண்டாம், அது நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஆனா ஆண்டவர் ஒரு தோட்டத்தை ஏற்படுத்தி அந்த தோட்டத்துல வெவ்வேறு மரங்களை வைத்து அழகாக அந்த தோட்டத்தை ஆண்டவர் உருவாக்கி இருந்தார். அந்த தோட்டத்துல மனுஷனையும் மனுஷையும் போட்டார். அந்த தோட்டத்துல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, இதுல நீங்க எல்லாவற்றையும் புசிக்கலாம், ஆனா நன்மை தீமை அறிகிற மரத்தை நீங்க புசிக்க கூடாது. பட் ஜீவனை கொடுக்கிற மரமும் அங்க இருந்தது. அதை பத்தி ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லியிருந்தார். அது இதுல எழுதவில்லை, பட் அவங்க அதை புசிக்கவில்லை என்று தான் வேதாகமம் தெரிவிக்கிறது. அதாவது ட்ரீ ஆஃப் லைஃப். ட்ரீ ஆஃப் லைஃப்னா நீண்ட நாட்கள் வாழலாம் இந்த கனியை புசிக்கும் போது, லாங் லைஃப். இந்த மரமும் அந்த தோட்டத்துக்கு நடுவுல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த நன்மை தீமை அறிகிற அறிவு கொடுக்கிற மரமும் அங்க இருக்குது. லாங் லைஃப், எட்டர்னல் லைஃப், லாங் லைஃப் கொடுக்கிற மரமும் அங்க இருக்குது. விஸ்டம் கொடுக்கிற மரம்னு நம்ம வச்சுக்கலாம். நன்மை தீமை அறியுதுன்னா விஸ்டம், நாலேஜ்குள்ள மரம். 2 மரமும் அந்த தோட்டத்துல இருக்கு. ஆனா ஆண்டவர் இந்த கனியை மட்டும் புசிக்க கூடாது. ஸோ தட் நீங்க இந்த தோட்டத்துல நீங்க எல்லா பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு ஆண்டவர் இவர்களுக்கு அந்த தோட்டத்துல ஒரு இடத்தை கொடுத்தார். ஆண்டவர் இவங்களை படைத்த பிறகு இவங்களுக்கு தேவை அன்றாட உணவையும் அந்த இடத்துல சந்திக்கும். 2வது நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் நீண்ட ஆயுள் உள்ள மரத்தின் விருட்சத்தையும் நன்மை தீமை அறிகிற விருட்ச புசிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். மனுஷன் ஒரு மிருகத்தை போலதான் அந்த இடத்துல வாழ்ந்திருக்க கூடும்.
மிருகத்துக்கு வந்து நன்மை தீமை அது தெரியாது, எது நல்லது எது கெட்டது தெரியாது. அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அனிமல்ஸ்க்கு வந்து கிடையாது, நன்மை தீமை. அது மிருகங்களுக்கு லேக் ஆகுது அந்த நன்மை தீமை கேரக்டரிஸ்டிக். ஸோ அதை நம்ம இங்கே பார்க்குறோம். 2 பெனிஃபிட் நமக்கு இருக்குது. 2 மரத்துலேயே 2 பெனிஃபிட். ட்ரீ ஆஃப் லைஃப்ல உங்களுக்கு லாங் லைஃப், மற்றொன்றுல வந்து நாலேஜ் விஸ்டம் க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஆனால் விஸ்டத்து கூட சேர்த்து என்ன இருக்குது, மரணம் இருக்கு. அதுதான் அந்த 2 பெனிஃபிட்ஸை நம்ம அதில் பார்க்க முடியும். விஸ்டம் நீங்கள் பார்க்கும்பொழுது நீங்கள் வளர்ந்து கொண்டே போவீங்க. விஸ்டம்ல ஞானத்தில் நம்ம வளர்ந்துக்கிட்டே போகிறோம். இன்னைக்கு நமக்கு தெரியுது ஞானம் எப்படி இருக்குது. உலகம் வந்து நூற்றாண்டுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படி இப்போ இல்லை. அதாவது 19th செஞ்சுரியில் எப்படி இருந்ததோ அதே போல் இந்த 2000 நூற்றாண்டில் கிடையாது. 2000 இயர்ஸில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. 100 இயர்ஸில் பெரிய மாற்றம், 10 இயர்ஸ்லேயே நிறைய மாற்றம். ஸோ 100 இயர்ஸ் பேக் நம்ம பார்த்தோன்னா டெக்னாலஜி கிடையாது. நம்ம பார்க்குற இந்த அளவுக்கு மாடர்னைஸ்ட் வேர்ல்டு இல்லை. டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு அவங்க என்னது புல்லக் கார்ட்ஸ், மாட்டு வண்டி, குதிரை வண்டி இப்படி தான் பயன்படுத்திருக்கிறாங்க. ஏசப்பா காலத்துலலாம் கழுதை மேலே தான் ஏறி போயிருக்கிறாங்க. வண்டி கிடையாது, வாகனங்கள் கிடையாது. எவ்வளோ சேஞ்சஸ் ஆகுறத நம்ம பார்க்குறோம். விஸ்டம் தான் அதுக்கு காரணம். விஸ்டம் மனுஷனுக்கு ஞானம் பெருக 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 ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு போகிறத நம்ம பல ஆண்டுகளாக நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். நமக்கு தெரிய வருகிறது இவ்வளோ மாற்றங்கள் ஏற்படுகிறது. ஸோ இது ஒன்லி பிகாஸ் ஆஃப் த நாலேஜ் அண்ட் விஸ்டம். கர்த்தர் கொடுத்துட்டாரு, அந்த கனியில கொடுத்துட்டாரு. அந்த கனியை புசிச்ச உடனே ஏவாள் மூலமாக சன்னதி சன்னதியாக வருது. அதுதான் நம்ம பார்க்குறோம். இட்ஸ் அன் ஆன்செஸ்ட்ரல் கர்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஆன்செஸ்ட்ரல் மூலமாக நமக்கு வந்து கொண்டு இருக்கிறது இந்த உலக ஞானம். உலக ஞானம் வளர்ந்து கொண்டு தான் போகுது. அந்த நாட்கள் எல்லாம் ஸ்பேஸ்ல போனது கிடையாது, ஆஸ்ட்ரோநாட்ஸ் கிடையாது அந்த காலகட்டத்தில். ஒரு காலகட்டம் இப்போ எல்லாமே இருக்குது. இப்போ இங்க இருந்து எவ்வளோ கிலோமீட்டர் அளவு தூரம், லைட் இயர்ஸ் நம்ம சொல்லுவோம், அந்த அளவுக்கு டிராவல் பண்ண முடியாது. மனுஷன் வாழவே முடியாது. 100 வருஷம் வாழ்றதே பெரிய புண்ணியம். 100 வருஷத்துக்கு மேலேயும் வருஷக்கணக்கில் நேரம் எடுத்துரும். அந்த அளவுக்கு டிராவல் பண்ணி போகிற இடத்துல இருக்கிற இந்த ஸ்பேஸ்ல, இந்த யூனிவர்ஸ்ல அன்றோடைய படைப்பு எப்படி பாருங்க. எவ்வளோ தூரத்துல உள்ள அந்த பிளானட்ஸோ இல்லாட்டு ஒரு என்ன சொல்லுவோம் நம்ம, அந்த யூனிவர்ஸில் இருக்கிற அந்த ஸ்டார்ஸ் இதெல்லாம் பார்த்து படிக்கிறாங்க. இந்த பிளானட்ஸாக இருக்கலாம், நட்சத்திரங்களாக இருக்கலாம், தூரம் தூரம் ரொம்ப தூரத்தில் இருக்கிறதெல்லாம் இப்போ எளிதாக கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ மனுஷனுக்கு ஞானம் வளர்ந்து கொண்டு இருக்குது. இது பிகாஸ் காட் ஹேட் கிவன் ஹிம் த்ரூ தட் ஃப்ரூட். நம்ம எப்படின்னா நம்ம பிறக்கிறோம், பிறந்ததுக்கப்புறம் ஞானத்தில் நம்ம கற்றுக்கொள்கிறோம். வளர வளர ஞானமும் நமக்கு பெருகி கொண்டு போகுது. ஒரு வயதானோடனே அதோட முடிஞ்சு போயிடுது, நம்ம மரித்து போயிடுறோம். ஸோ we are born to die and we are born to grow in the wisdom, but we are confronting death. ஸோ இது நமக்கு பிகாஸ் ஆஃப் seed from the tree of knowledge of good and evil. கர்த்தர் வந்து ஆதியில இந்த பழத்தை புசியாதன்னு முதல்ல சொல்லிட்டார். இந்த பழத்தை புசித்ததுனால இது மூலமாக வர்ற அந்த டாக்ஸிக் தான், அந்த பாய்சன் நம்ம சொல்லலாம். இது வந்து கம்பேர் பண்ணால் சர்பண்ட்குள்ள பாய்சன் எப்படி இருக்குது பாருங்க. அதே போல் தான் இந்த மரத்துக்குள்ள நன்மைகளும் நமக்கு நல்ல நன்மையெல்லாம் கொடுக்குது. கடைசியாக நமக்கு என்ன கொண்டு வரும்னா தீமையை கொண்டு தான் நமக்கு தரும். இந்த சத்ருவின் விதை நமக்குள்ளாக இருக்கும்போது எல்லா மனுஷனுக்கும் காமனாக நமக்கு ஞானம் வரும். ஸோ இந்த பிசாசின் இந்த கிஃப்ட் நமக்குள்ளாகவே இருக்குது. இதை நம்ம ஓவர் கம் பண்ணோம்னா ஒன்லி இட்ஸ் பாசிபிள் பை காட்ஸ் ஸ்பிரிட், காட்ஸ் பவர். தேவன் அல்லாமல் இதை உடைக்க முடியாது, எளிதாக உடைக்க முடியாது. இந்த உலக பிரகாரமாக உலகத்தில் வாழ்கிற மக்களை பாருங்கள், நீங்கள் பாருங்கள், ஈஸியாக அவங்கெல்லாம் சாத்தானுக்கு விற்கப்பட்டவங்க சொல்லலாம். ஏன்னா உலக நாலேஜில் வளர்ந்துக்கிட்டே போகிறாங்க, ரொம்ப பீக்கில் போயிட்டு இருக்காங்க. நாலேஜ் இன்னைக்கு அவ்வளோ இருக்குது. விஸ்டம் ஏஐ வந்துட்டுனா இன்னும் விஸ்டம் வரும். ஏஐ எதை பிரதிபலிக்குது பாருங்க, அதையும் பாருங்க. விஸ்டம் எங்கே போய் நிற்குது அதுதான் நம்ம பார்க்கணும். எங்கே போகுது பாருங்க. அந்த மரத்துல வளருகிற விருட்சத்துல ஞானம் இருக்குது. ஞானத்தின் கூடவே என்ன இருக்குது, மரணம் இருக்குது. சர்பண்ட்டை நீங்க பாத்தீங்கன்னா அதுவும் அப்படிதான், வாயில விஷத்தை வச்சிருக்கும். அவ்வளவுதான், விஷத்துக்கு கூட என்ன இருக்கும், மரணமும் இருக்கும். மச் விஸ்டம் பிரிங்ஸ் ஒன் டே டெத். இயேசு சொல்றது ஃபிளஷ் ப்ராஃபிட்டட் நத்திங். நம்ம மாம்சம் ஒரு நன்மையும் கொண்டு வர, மாம்சத்துல நீங்க நன்மை பெறவே முடியாது. ட்ரீ ஆஃப் லைஃப்ல நமக்கு நாலேஜ், ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் கொடுக்குறாரு. நீண்ட நாள் ஆயுசு ஆண்டவர் கொடுக்குறாரு. சேட்டன் வந்து நமக்குள்ள
அந்த சந்தோஷத்தை குடிய கெடுக்க வர்றான். ஆண்டவரோ ஏசப்பாவோ நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க வர்றாரு. அவன் வந்து he steals our joy. நம்ம சந்தோஷத்தை எடுத்துட்டு போக தான் வர்றோம். அதுவும் இல்லாம ஆண்டவர் வந்து நமக்கு லைஃப் கொடுக்குறாரு. ஏசப்பா நமக்கு லைஃப் கொடுக்குறாரு. சாத்தானோ நம்மகிட்ட இருந்து லைஃப் எடுத்துட்டு போகணும். 2 சாய்ஸ் ஆண்டவர் ஹெவன்ல வைத்தார். ஒரு சாய்ஸ் என்னன்னா லைஃப் ஆர் டெத். ஹெவன் சேஸ் நோ டெத். பரலோகத்துல உங்களுக்கு மரணம் கிடையாது. பாதாளத்துல மரணம் உண்டு. பாதாளத்துல ஜீவன் கிடையாது. நோ டெத் இன் ஹெவன், நோ லைஃப் இன் ஹெல். பாதாளத்தில் நமக்கு ஜீவன் கிடையாது. ஸோ இங்க ஜீவன் ஆப்சன்ஸ், அங்க மரணம் ஆப்சன்ஸ். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆதாம் and Eve were created and there seemed a great complications in the creativity. ஏன்னா ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்திருக்கு பாருங்க. கிரியேஷன் நல்லா தான் போயிருக்குது. சாத்தா அங்க வந்து எல்லாம் சொதப்பிட்டோம். ஹெவன் வந்து டிஸ்டர்ப் ஆயிட்டு. எதனால? இந்த ஆதாம் ஏவாள் பண்ண ஒரு சின்ன தவறுனால பரலோகமே பெரிய டிசோபீடியன்ஸ்ல போயிட்டு ஆண்டவர் எல்லாத்தையும் வெளியே தள்ளிட்டார் போங்க அப்படின்னு சொல்லி. ஆதாம் அண்ட் ஈவுக்கு மறுபடியும் அவங்க பாவம் செய்து அவங்களுக்கு மறுபடியும் ரிவர்ஸ் ஆக முடியல. அப்பா மன்னிச்சிருங்க, மன்னிப்பு கேட்டாலும் கூட பரலோகத்துல மீண்டும் ஆண்டவர் வைக்க முடியாது. ஏன்னா பாவம் செய்துட்டாங்க. இப்ப நன்மை தீமை அறிஞ்சிட்டாங்க. இனிமேட்டு அந்த ஜீவன் கொடுக்குற அந்த கனியையும் புசிச்சுட்டு, ஏன்னா இவங்க கீழ்ப்படியாம இவங்க வாழ்க்கையில வந்துடுச்சு, இனி இவங்க ரிவர்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஆண்டவர் அவங்க ஒரே ஒரு வழி இவங்களை வெளியே தள்ளிடலாம்னு தள்ளிட்டார். பட் இட் இஸ் பாசிபிள். நவ் இட் இஸ் பாசிபிள் ஆஃப்டர் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்ததுக்கு அப்புறம். இட் இஸ் வெரி இம்பாசிபிளா இருந்தது. அதை பாசிபிளாக ஆண்டவர் எல்லா பிலீவர்ஸ்க்கும் மாத்துறாரு. யாரெல்லாம் இதை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க தேவனுடைய பிள்ளைகளாக மாறுறாங்க. ஏசப்பா ஒருவர் தான் பரலோகத்துக்கு போகிற வழி என்று நமக்கு நன்றாகவே தெரியும். ஒருவரே தான் வழி. இவர் மூலமாக நம்ம அந்த இடத்துக்கு மறுபடி ரிவர்ஸ் ஆக முடியும். இப்பொழுது இட் இஸ் பாசிபிள். அப்பவும் ஆண்டவர் வந்து அவங்களுக்கு வழியை உண்டாக்குனார். ஆபிரகாம் மூலமாக நம்ம ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் தேடுறவங்கள ஆண்டவர் வழி வச்சிருக்கிறார். ஆண்டவர் வந்து அவருடைய குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்புனதுக்கு காரணமே நம்ம எல்லாரும் மரித்து போகக்கூடாது என்று அவருடைய நோக்கம், விருப்பம். ஆனா இது எல்லாராலையும் புரிந்து கொள்ள முடியாது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த உலகத்திலே நீங்க எடுத்துக்கோங்க, ஒரு செயின் ஸ்மோக்கரா இருக்கட்டும், ஒரு ட்ரக் அடிக்டா இருக்கட்டும், அவங்கள திருத்தி கொண்டு வர்றது பெரிய பாடு. நமக்கே வந்து புரியாது எப்படி அவங்கள செவையான வழியில கொண்டு வர முடியும். ஒரு கீழ்ப்படியாத பிள்ளைகளையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ உலகத்துல வந்து அவங்க பாவிகள் தான். உலகம் என்ன பார்க்கும்? ஒரு கெட்ட மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, கெட்ட மனிதர்கள், குடிகாரன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அதே மனிதன் வந்து மனம் மாறிட்டான்னா, ஒரு நல்ல வாழ்க்கை ஆரம்பிக்க, நல்ல வாழ்க்கைய தேர்ந்தெடுத்து ஆரம்பித்து நடக்க ஆரம்பிச்சா என்ன சொல்லுவாங்கன்னா, now he is a good man. உலகமே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேரை கொடுக்கும், நல்ல மனிதன் ஆயிட்டாருப்பா அப்படின்னு சொல்லி. எவ்வளவு பெரிய ஒரு கிரிமினலா இருந்தா கூட மனம் மாறினா நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போலதான் பைபிள் வந்து நம்மள ஒரு சர்டன் டிசிப்ளின் லைஃப்ல கொண்டு வர விரும்புது. ஏசப்பா சொல்றார், நம்ம தீய எண்ணங்கள், தீய சிந்தைகள், நம்ம இருதயத்துல இருந்து புறப்பட்டு வருகிற அந்த தீய சிந்தைகளை நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லிதான் ஏசப்பா செய்தியே கொண்டு வந்தார். பிகாஸ் டெவில் வந்து எப்போ நம்ம இருக்கிற உலகமே, நம்ம இருக்கிற அட்மாஸ்பியர், என்வாயன்மெண்ட் பேட் தான். இஃப் யூ கோ ஓப்பன் த ஃபோன், you will see bad things. இன்டர்நெட்ல போங்க, பேட் வரும். எந்த சைட்ல நீங்க போங்க, பட் ஃபோன் வந்து ரொம்ப ஒரு கரப்டட் வெப்பன் தான் நான் சொல்லுவேன். கரப்டட் டூல், சாரி, வெப்பனும் டூலும் தான் அது. ஏன்னா நம்ம லைஃபை பாழாக்குது அது. அதுல போயிட்டா வெளியே வர முடியாது. வீட்டு வேலையெல்லாம் குடி மூழ்கி போயிடுது. இன்னைக்கு எல்லாருக்கும் ஃபோன் தான் பெரிய காரியமா இருக்குது. எங்க பாருங்க, டிராவல் பாருங்க, ட்ரெயின்ல போனா கூட ஃபோன் தான். ஃபோனை பார்த்துக்கிட்டே தான் வராங்க. ஆஃபீஸ்ல போனா ஆஃபீஸ் வேலை கூட செய்யறாங்களான்னு தெரியல. இந்த ஃபோன் வர்றதுலாம் ஆஃபீஸ் வேலை கூட சரியா செய்யறாங்களா தெரியல. எவ்ரி திங் இஸ் அட் த டிப்ஸ் ஆஃப் த ஃபிங்கர். ஸோ இங்க நம்ம பார்க்கறது என்னன்னா, ஒரு செல்ஃபிஷ், ஒரு பிட்ரே பண்ற இந்த சிந்தையெல்லாம் கெட்ட கரப்டட் மைண்ட் சிந்தை எப்பவுமே வந்து கெட்டதுதான் நினைக்கும், கெட்டதுதான் செய்வோம். அது பிசாசு அப்படி தூண்டி விக்குது. நமக்கு இங்க பார்த்தாலும் போன்ல அசுத்தமான காரியங்கள், கீழ்ப்படிதல் இல்லை. இதனால என்ன ஆகுதுன்னா, வீட்டுல பிரச்சனை, சண்டை, ஒருத்தர் பிடிக்காம போறது. ஏன்னா இப்ப போன் வந்து ரொம்ப டியர் ஃப்ரெண்டு. ஹஸ்பண்டா இருக்கட்டும், ஒய்ஃபா இருக்கட்டும், சில்ட்ரன்ஸா இருக்கட்டும், நமக்கு தெரியுது ஒரு பெரிய மாற்றம், ஒரு ஐசோலேஷன்ல கொண்டு போறது போன். ஸோ இந்த விஸ்டம் தான். ஃபோன் வந்து ஞானத்தை கொடுக்குது, உங்களுக்கு ஆன்சரும் கொடுக்குது, கொஸ்டின்ஸ்க்கு எல்லாம் ஆன்சர் கொடுக்குது. உங்களுக்கு என்ன, இப்போ எல்லாருமே ஃபோனில் நம்ம பார்த்துக்கிட்டோம். பட் இட் கிவ்ஸ் விஸ்டம், பட் மிசரபிள் லைஃப் ஆகியது. நம்ம எல்லா வேலையும் கெட்டு போயிடுது. ஸோ விஸ்டம் தான், ஞானம் தான் எல்லாத்துக்கும் காரணம். அதுவும் இல்லாமல் இந்த
கரப்ட் தாட் எப்படின்னா, நீங்க ஒரு கெட்ட காரியத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிந்தையில வரும். கெட்ட காரியத்தையே குறித்து நினைப்பீங்க. உங்க சிந்தையே கரப்டடா இருந்தா நீங்களும் அப்படிதான் இருப்பீங்க. இப்ப போன் மூலமாக உங்களுக்கு அது தெரிய வருது. போன் வந்து உங்களுக்கு எல்லாமே ஒரு கார்பேஜ், ஒரு டஸ்ட்பின் மாதிரி தான். எல்லாம் வந்து ஸ்டப்ஸ் அதில் வந்து ஸ்டோர்டா இருக்கும். இட் கிவ்ஸ் a lot of can say that corrupted imaginations. ஸோ ஆண்டவர் இப்போ வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. என் பசங்க எப்படி திருந்தி வருவாங்க, எப்போ திருந்தி வருவாங்க. உங்களுக்காகவும் யாராவது ஒருத்தர் ப்ரே பண்ணிட்டு இருந்தா குட் லக், ப்ரே பண்ணலன்னா பேட் லக் தான். ஸோ யாராவது ப்ரே பண்ணிட்டு இருந்தாலும் ஆண்டவர் வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. என் பசங்க திருந்தி வரட்டும் அப்படின்னு சொல்லி. ஸோ எப்போ நம்ம ஏசப்போ ஏற்றுக்கொள்றோமோ நம்ம ஆண்டோடைய பிள்ளைகளாக மாறி. இதே போல தான் அந்த டிசிப்ளின் லைஃப்ல கொண்டு வர விரும்புகிறார். இந்த கரப்ட் திங்கை மைண்டில் கொண்டு வராது, அதை எடுத்து வெளியே போட்டுரு. அதுக்கு நோ, க்ளோஸ் த டோர், புட் அண்ட் லாக் டு தட். சாத்தான் அடுத்த வாட்டி வரமாட்டோம். ஸோ ஏசப்பாவை நம்ம ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம ஆண்டோடைய பிள்ளைகளாக மாறி. ஸோ அந்த சேட்டனுடைய வாய்ஸ் உள்ள வராது. ஏசப்பா தான் சொல்லியிருக்காரு, பிஃபோர் ஆப்ரஹாம் ஐ ஆம். அந்த தோட்டத்துல ஏசப்பா இருந்திருக்கார். He was in the garden of God before the creation of this world. சேட்டன் வந்து உங்களுக்கு பிசிக்கலியாக ஒரு அப்பியரன்ஸ் கொடுத்து நான் வந்துட்டேன் நீங்க என்ன பின்பற்றுங்கன்னு சொல்ல மாட்டேன். இப்போ பப்ளிக்கலி சேட்டன் சர்ச்சஸ் இருக்குது. சேட்டன் வந்து பப்ளிக்கலியாகவும் ரிவீல் ஆகிறான். பட் பர்சனலா பிசிக்கலா வந்து என்ன பின்பற்றுங்கன்னு சொல்ல மாட்டான். உங்களை தீய பழக்க வழக்கத்துல அடிமையில கொண்டு போயிட்டு அதுல இன்னொன்னு உங்க போனீங்கன்னா வெளியே வர முடியாதபடி உங்களை சிக்க வைப்பான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கெட்ட வழியில நீங்க போவீங்க, நல்லா இன்பமா இருக்கும். ஸ்டார்டிங்ல நல்லா அழகா இருக்கும், ரொம்ப இன்பத்தை கொடுக்கும் உங்களுக்கு. பட் பிலீவ் இஸ் செட்டிங் அ ட்ராப் டு யூ. அப்போ அந்த ட்ராப்ல நீங்க வந்து சிக்கிக்கிட்டீங்கன்னா சாத்தான் மிகவும் சந்தோஷப்படுவான். ஏன்னா நீங்க ஆண்டோடைய பிள்ளையாக மாற முடியாது, அந்த வழியில போக முடியாது. அவன் இழந்து போயிட்டான், எல்லாரும் இழக்கணும்னு தான் அவனுடைய விருப்பம். ஸோ இந்த பழக்க வழக்கத்தை நீங்க மேற்கொண்டு வரணும்னா ஒரே வழி ஜீசஸ் கிரைஸ்ட் நீங்க அக்செப்ட் பண்ணணும். ஏசப்பா பரிசுத்தாவியானவர் இவங்க ரெண்டு பேரும் இல்லாம நம்ம இதை மீண்டு வர முடியாது. அண்ட் மெனி பீப்புள் ஆர் வெரி கம்ஃபர்டபுள் வித் திஸ் கார்பேஜ். ஹalleluya. they say, அதான் ஏசப்பா சொல்றாரு, இதெல்லாம் ஒரு அசம்பிளி, இதெல்லாம் வந்து they are a group of a people with hypocrites and sinners. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உலகத்துல எப்படி இருக்கணும்னு சொன்னா. ஏசப்பா வந்து நம்ம ஜெபிக்கும் போது ஒரு மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில கொண்டு வர்றாரு. எப்படின்னா, நான் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட டெடிகேட் பண்ணி ப்ரேயர் பண்ணும்போது நம்ம நினைப்போம் நிறைய பேரை பார்த்தோன்னா இவங்க பரிசுத்தாவியில நரம்பு இருக்காங்கன்னா, ஒரு நாள் நான் ஆண்டோடைய அபிஷேகம் பெற்றோன்னா பரிசுத்தாவியான என் மேல வந்துட்டாருன்னு நான் கதையை சொல்லிட்டு நம்ம இருக்க முடியாது. ஏன்னா லாங் டேர்மா அது ஸ்டேபிளா இருக்காது. எப்பொழுது நீங்க ஜெபத்தை விடும்போது ஒரு ஊழியக்காரன் கூட ஆண்டவர் சமூகத்துல நின்று காத்திருந்து ஜெபித்து தான் அந்த பவர் ஆஃப் காட் வந்து அவனுக்கு கிரியேட் செய்யுது. ஒரு நாள் நான் ஜெபிச்சுட்டேன், மறுநாள் நான் சொல்ல முடியாது ஃபைட் பேக், சைட்டன் வரமாட்டான் அப்படின்னு. ஸோ சேட்டன் வந்து எவ்ரிடே ஒரு பிலீவர் லைஃப்ல எவ்ரிடே ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுவான். ஏன்னு சொன்னால் யூ ஹாவ் டு ஸ்டாப் த ப்ரேயர் ஸ்டாப் பண்ணால் அவனுக்கு ஈஸியாக வேலை முடியும். நம்ம ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சாத்தா உள்ள நுழைய முடியாது. ஏன்னா நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது இப்போ நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியரில் இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் நிரப்பப்பட்டு பாதுகாக்கப்படுறீங்க. அப்போ ஆவியானவர் உங்களுக்காக என்ன பண்ணுவார்னா, நீங்கள் பண்ணுற ஜெபத்தினால சாத்தா மீது என்ன பண்ணுவார், அவன் அம்பு எல்லாம் தகர்த்து போடுவார். சாத்தா ஒன்றும் இல்லாமல் போயிடும். பவுல் ரொம்ப தெளிவாக இதை பற்றி சொல்லியிருக்கு. வியர் த ஆர்மர் ஆஃப், இந்த ஆர்மர் ஆஃப் காட் நீங்கள் எளிதாக உடுத்தி கொண்டா ஃபைட் பேக் பண்ணலாம். அதாவது ப்ரேயர், விசுவாசம், ரைச்சியஸ்னஸ், நீதி இருக்கணும் நம்ம வாழ்க்கையில், சுவிசேஷம் இருக்கணும், பரப்பப்படணும். டெவிலுக்கு இன்னைக்கு விற்கப்பட்டவங்க யாருன்னு நம்ம பார்த்தோம்னா பணத்தை ரொம்ப ஆசைப்படுறவங்க, பணம் மேல இருக்கிற ஆசை, குருக்கட் வேஸ், கரடு முரடு பாதைகள், கீழ்ப்படிதல் இல்லாத வழிகள், சாத்தான் வர்ஷிப்பர், சாத்தானை பின்பற்றுறவங்க. உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே சோல் டு டெவில் தான். மேஜிஷியன், சார்சரர், மந்திரவாதிகள், அப்புறமாக விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள், வேசித்தனம், விபச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க, இவங்க ஆல்ரெடி சோல் டு டெவில். சாத்தான் என்ன சொல்கிறான் அதான் கேட்பாங்க. நீங்கள் எவ்வளோதான் ஆண்டவர் வழியில் கொண்டு வாங்க, வரமாட்டாங்க, எளிதாக வர முடியாது. ஸோ நீட் லாட் ஆஃப் ப்ரேயர்ஸ், நீட் ஃபாஸ்டிங் ப்ரேயர், இப்படி ரொம்ப தேவை. பீப்புள் ஹூ ஃபாலோ ஜீசஸ் ஆர் கோயிங் டு தட் இட்டர்னிட்டி. ஏசப்பாவை பின்பற்றுகிறவங்க அந்த நித்திய ஜீவனுக்கு போய் கொண்டு இருக்காங்க. நம்ம அதை பின்பற்றிக்கிட்டு ஏசப்பா பின்பற்றினா பரலோக ராஜ்யத்தில் போயிடலாம். நித்திய
ஜீவன், சதா காலங்களிலும் வாழுகிற ஜீவன். அங்க மரணம் கிடையாது. மரணம் அங்க உள்ள வர முடியாது. நம்ம மரணத்தை ஜெயம் கொண்டோம் என்று அர்த்தம். மரணத்தை ஜெயம் பெற்று பரலோகத்துக்கு போறோம். சாதாரணமான லைஃப் இல்லை. ட்ரீ ஆஃப் லைஃப்னா ஒரு கனி. அந்த கனியில சதா காலங்களிலும் ஜீவிக்கிற ஜீவன் அதுல உண்டு. அதை புசிக்கிறவர்களுக்கு அது கொடுக்கப்படும். நித்தியமாக தேவனுடைய சமூகத்துல நம்ம பிரவேசிக்கவும் முடியும், அங்க ஜீவிக்கவும் முடியும். இதே இந்த 2 மரங்கள் குறித்து நம்ம இப்ப பார்த்தோம். இதே போல்தான் சகரிய புஸ்தகத்துல இந்த மரங்களை குறித்து எழுதி இருக்குது. அந்த மரங்கள் அழகாக வர்ணிக்கப்பட்டிருக்குது. நம்ம ரெவலேஷன் கம்பேர் பண்ணோம்னா இதே சகரியா புஸ்தகத்தை குறித்து தான் அங்கேயும் எழுதப்பட்டிருக்கு. சேம் நீங்க ஸ்கிரிப்சர்ஸ் அங்க பார்க்கலாம். சகரியா புஸ்தகத்துல இந்த 2 ஒலிவ மரத்தை குறித்து எழுதப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டிருக்கு. அதே இதை நீங்க வெளிப்படுத்தலையே நீங்க பார்க்கலாம். சகரியா புஸ்தகத்துல 4:2 நம்ம பார்க்கும்பொழுது சகரியா கிட்ட தேவதூதன் கேட்கிறாரு, நீ என்ன பார்க்குற அப்படின்னு கேட்கிறாரு. பாருங்க, நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். அதற்கு நான் இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன். அதன் உச்சியில் அதன் கிண்ணமும், அதன் மேல் அதன் 7 அகல்களும், அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்னா 7 குத்து விளக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அது 7 விதமான தேவனுடைய ஆவிகள். ஸோ இந்த 7 குத்து விளக்கை இப்போ பார்க்குறாரு. தட் இஸ் பியோர் கோல்ட், மேட் அப் ஆஃப் பியோர் கோல்ட். அது மட்டும் இல்லை, இந்த பியோர் கோல்டான இந்த பியோர் கோல்டு, அதாவது சுத்த பொன்னினால் செய்யப்பட்ட இந்த லேம்ப் ஸ்டாண்டை குறித்து பேசுகிறாங்க இங்க. ஸோ நீ என்ன பார்க்குறேன்னா the solid gold lampstand with the ball top of it. On the stand 7 lamps. ஸோ அது 7-fold ஸ்பிரிட்டை குறிக்கிறது, தேவனுடைய 7 விதமான ஆவிகளை குறிக்கிறது. இப்போ இந்த லேம்ப் ஸ்டாண்டு நம்ம என்ன பார்க்குறோம்னா ஒலிவ மரமாக பார்க்கணும். குத்து விளக்க ஒலிவ மரமாக பார்க்கணும். இந்த 2 ஒலிவ மரங்கள் இது பக்கத்தில் இருக்குது, வெளிப்படுத்துகிறாரு சகரியா. இதில் நம்ம பார்க்கும்போது அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலதுபுறமாக ஒன்றும் அதற்கு இடதுபுறமாக ஒன்றும் ஆக 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறது என்று. இதே மரங்களை நம்ம என்ன பார்க்குறோம்னா இந்த குத்து விளக்குக்கு அக்கம் பக்கத்தில் 2 மரம் இருக்குது. இந்த குத்து விளக்குல இருந்து கோல்டன் ஆயில் வருது. யூ கேன் see a golden oil coming out of it. அதை தான் நம்ம பார்க்குறோம். சகேரியா 4:11. பின்பு நான் அவரை நோக்கி குத்து விளக்குக்கு வலதுபுறமாகவும் அதற்கு இடதுபுறமாகவும் இருக்கிற இந்த 2 ஒலிவ மரங்கள் என்னவென்று கேட்டேன். மறுபடியும் நான் அவரை நோக்கி 2 பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து இறங்க பண்ணுகிறவைகளாகிய ஒலிவ மரங்களின் 2 கிளைகள் என்னவென்று கேட்டேன். அதற்கு அவர், இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். 4:13. ஸோ அப்பொழுது அவர், இவைகள் 2 சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். ஸோ இந்த 2 ஒலிவ மரத்தை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சமூகத்தில் இருக்குது. வெளிப்படுத்தலையும் இதே போலதான். குத்து விளக்குல இருந்து ஏசப்பா ஒரு சத்தம் கேட்கிறத யோவான் பார்க்குறாரு. குத்து விளக்குக்கு நடுவுல இருந்து தேவனுடைய சத்தம் கேட்கிறத வெளிப்படுத்தணும்ல நீங்க பார்க்க. தேவனுடைய இந்த சத்தம் அந்த குத்து விளக்குல இருந்து வருது. அதே குத்து விளக்குல இருந்து கோல்டன் ஆயில்ஸ் வருது. திஸ் இஸ் an oil to anoint godly people. தேவ பிள்ளைகளை அபிஷேகம் செய்வதற்கு இந்த சுத்த பொன்னான ஒரு எண்ணெய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இந்த ஒரு சுத்த எண்ணெய் அபிஷேகம் பெற்றவர்கள் மீது ஆண்டவர் ஊற்றுவதற்கு வைத்திருக்கிறார். அதான் அங்கே அவர் காட்டுறாரு. அதுவும் இல்லாமல் சர்வலோகத்துக்கும் இருக்கிற ஆண்டவர், அவருடைய 2 அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் இவர்கள் அப்படின்னு அந்த ஒலிவ மரத்தை பார்த்து, இந்த ஒலிவ மரத்தை வெளிப்படுத்தலையும் நம்ம பார்க்க கூடும். குத்து விளக்கையும் வெளிப்படுத்தல நம்ம பார்க்க முடியும். குத்து விளக்க குறித்து வெளிப்படுத்தல் 4:5 நம்ம என்ன பார்க்குறோம்னா இதுல தேவனுடைய 7 ஆவிகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாம இங்க நம்ம பார்த்தோம்னா 7
கண்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். 5:6 வெளிப்படுத்தல் 5:6 7 கண்கள் அது தேவனுடைய 7 ஆவிகள். பூமி அனைத்தும் அனுப்பப்பட்டிருது, பூமியில எல்லா இடங்கள்லையும் அனுப்பப்பட்டிருது. so that God can watch his people. வெளிப்படுத்தல் 11:3-4 வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது இதே 2 பேர்கள் கடைசி நாட்கள்ல 2 சாட்சிகளாக சபைக்கு தென்படுகிறார்கள். சபையின் கிரியைகள்ல நம்ம பார்க்கலாம், கிரியைகள் மூலமாக நம்ம உணரலாம் இது ஆண்டவருடைய 2 அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் சபையை தாங்கி கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி 3வது இதுல 4வதுல நம்ம பார்க்குறோம். இந்த 2 பேரும் கடைசியாக தென்படுவாங்கன்னு வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. என்னுடைய 2 சாட்சிகளும் இரட்டு வஸ்திரம் உடுத்தி கொண்டிருக்கிறவர்களும் 1260 நாள் அளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். இங்க நம்ம பார்க்கிறோம் 2 சாட்சிகள். இந்த 2 சாட்சிகள் 1260 years 60 days இல்ல இவங்க என்ன பண்ணுவாங்க, தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுவாங்க. பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்கள் 2 விளக்கு தண்டுகளும், இவர் விளக்கு தண்டும் சொல்றாரு, ஒலிவ மரம்னு சொல்றாரு. ஆனா இந்த பூமியை பார்த்து கொண்டு இருக்காங்க. இவங்க தான் இந்த 2 சாட்சி. இந்த 2 சாட்சிகள் மூலமாக ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை செய்ய போறார். ஒன்று பூமியை பழி வாங்குவார், அடுத்தபடியாக தெய்வ பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பாக நிற்பாங்க, கடைசியாக ஒரு தேவ பிள்ளைகள் மீது ஊற்றப்படும் பரிசுத்தமான அக்கினி ஊற்றப்படும். பயங்கரமான ஊழியக்காரர்கள், பயங்கரமான தெய்வ பிள்ளைகள், பயங்கரமான தேவ பிள்ளைகள் எழும்புவாங்க, ஊழியம் செய்வார்கள். ஒரு முறை இந்த ஒலிவ மரமும் இந்த 2 விளக்கு தண்டை சொல்லும் பொழுதுதான், அந்த லேம்ப் ஸ்டாண்டை பத்தி சொல்லும் போதுதான் ரொம்ப நாளுக்கு முன்பதாக எனக்கு இப்படி ஒரு ட்ரீம் வந்தது. அதாவது நான் இருக்கிற இடத்துல எங்கள் அம்மா இறந்த பிறகு ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணேன் நான். அப்போ ஸோ ரொம்ப ப்ரே பண்ணேன், பிகாஸ் ஷீ வாஸ் லைக் மை வெல் விஷர் ஃபார் மை மிஷன். எங்கள் அம்மா இறந்த பிறகு அந்த ட்ரீமில் 2 விளக்கு, ஒரு மரம் மாதிரி பொக்கே மாதிரி மரம் மாதிரி வருது. அப்புறமாக அது நான் பார்க்குறேன் என் கண்ணு முன்னாடியே, அது 2 கேண்டல், அதாவது 2 விளக்கு போல மாறுது. விளக்கு போல மாறுறது திடீர்னு மைக்கா மாறுது. என்னடா இது, இந்த ட்ரீமே வித்தியாசமா இருக்கு. அது 2 தான் வந்துச்சு. எப்படி ரொம்ப ஆச்சரியப்பட்டு அந்த ட்ரீமை நான் பார்த்து எழுதி வச்சிருப்பேன், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அந்த ட்ரீம். ஸோ அது என்ன பின்பற்றி தான் வரதான் நான் பார்க்குறேன். ஆண்டவர் கடைசி நாட்களில் அவருடைய அபிஷேகம் அவருடைய பிள்ளைகள் மீது ஊற்றி அவருடைய காரியம் நிறைவேறும் அளவு அவர் எல்லாருக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற அனைவருக்கும் அவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பார். இந்த 2 சாட்சிகள், அந்த 2 ஒலிவ மரங்கள். நிறைய பேர் சொல்றாங்க, பைபிள்லே சொல்லப்பட்டது, அதாவது நிறைய பேர் சொல்றாங்க என்னன்னா மோசே எலியாவின் ஆவி அப்படின்னு. நான் ஒரு முறை அவங்களையும் கூட பார்த்துருப்பேன், ட்ரீமில் தான். ஸோ நான் பார்த்ததெல்லாம் ட்ரீமில் பார்த்து சொல்றேன். ஸோ ஆண்டோடைய நாள் மிகவும் நெருங்கி கொண்டு இருக்கிறது. நம்ம எல்லாம் ஆயத்தத்துடனே இருப்போம். அவருடைய வருகை வரும்போது வெட்கப்பட்டு போகக்கூடாது. குடும்பமாக பிரயாசப்படுவோம், குடும்பமாக ஜெபத்தில் இறங்குவோம். பிறருக்கு நன்மை செய்யுங்க, தீமை செய்யாதீங்க. ஆண்டோடைய வழியில வாங்க, ஆண்டோட பின்பற்றுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். அப்பா தகப்பன் ஆண்டவரை பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பின்மாறி போன பிள்ளைகளை தேவ வழியில கொண்டு வாங்க. வேத வசனத்தை படித்து ஆண்டவரே உண்மை பின்பற்றி நடக்கிற பிள்ளைகளாக மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, பல சகோதரிகள் ஜெபித்து கொண்டு இருக்கலாம், என் பிள்ளை திரும்பி வர மாட்டாங்க. பல தாயார் ஜெபித்து கொண்டு இருப்பாங்க. அப்பா, பல கணவர்மார்கள் ஜெபித்து கொண்டு இருப்பாங்க மனைவிமாருக்காக. அப்பா தகப்பனே, பெரியோர்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கலாம். தகப்பனே, அவங்கள தொடுங்க ஆண்டவரே. அப்பா, அவங்களே வார்த்தையை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. அறிகிற அறிவை கொடுங்க ஆண்டவரே. நம்ம பின்பற்றி நடக்கிற ஒரு கூட்டமாக நீர் மாற்றுவீராக. உங்களுடைய வருகைக்கு முன்பதாக ஆண்டவரே பின்மாறி போகாதபடிக்கு அவர்களை காத்துக்கொள்ளுங்க. இந்த குடும்பங்களே ரட்சிங்க ஆண்டவரே. ஒரு பலத்த பாதுகாப்பு போடுங்க ஆண்டவரே. உடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. இன் ஜீசஸ் நேம் ஐ ப்ரே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.